என்ன வேணாலும் பேசுகிறாங்க. செவிடாக இருக்கணும், குருடாக இருக்கணும், ஊமையாக இருக்கணும். பைபிளில் ஜீசஸ் அற்புதம் பண்ணுறாரு, கண்ணு திறக்கிறாரு, காது திறக்கிறாரு, வாயை திறக்கிறாருன்னு வாசிக்கிறோம்ல. யோவான் சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் தான் நினைக்கிறேன். எஸ், உங்கள் பைபிளில் பாருங்கள், இந்த வசனம் எழுதியிருக்கான்னு பாருங்கள். இயேசு கிறிஸ்து செய்கிற இந்த அற்புதத்தை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. யோவான் 9:39, ஜான் 9:39. இயேசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்? காணாதவர்கள் காணும்படியாக. பிளைண்ட் அவங்க கண்ணு திறக்கணும் அப்படின்னு வந்தார். அடுத்த வரி என்ன எழுதியிருக்கு? இல்லை, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள், நல்லா தான் கண்ணு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, அவர்களை குருடராக்கும்படியாகவும் இயேசு வந்தார். ஓஹோ, இப்படி ஒரு வசனம் பைபிளில் நான் படிச்சதே இல்லை பிரதர். இயேசு கிறிஸ்து கண்ணை திறக்கிறவர் மட்டும் இல்லை, கண்ணை நோன்றவர், கண்ணு குத்திடுவார், குருடாகிடுவார். இப்போ நான் இந்த அற்புதம் தான் இன்னைக்கு பண்ணலான்னு விரும்புகிறேன். நிறைய சொல்கிறாங்க டச், அப்படி முடிக்கணும். எப்படி டச்? நிறைய கிண்டல் பண்ணல. பட் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? இங்கேருந்து நீங்கள் போகிறப்ப இயேசு உங்கள் கண்களை குருடாக்குவாராக, உங்கள் காதுகளை செவிடாக்குவாராக, உங்கள் வாயை ஊமையாக்குவாராக. ஊமையாக இருக்க வேண்டிய இடத்துல வாயை திறக்கிறதுனால தான் பிரச்சனை. கேட்கக்கூடாத கேட்கறதுனால தான் பிரச்சனை. பார்க்கக்கூடாத பார்க்கறதுனால தான் பிரச்சனை. எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதை கண்ணு குருடாயிட்டு, எதெல்லாம் பார்க்கணுமோ அதுக்கு கண்ணு திறக்கணும். அது இந்த 2 பேலன்ஸ்டான மிராக்கிள் ஜீசஸ் செய்கிறார். காணாதவர்கள் காணும்படியாக, காண்கிறவர்கள் குருடராகும்படியாக இயேசு வந்தார். அதனால் இங்கேருந்து போகிறப்ப ஸ்பிரிச்சுவல் கண்ணு திறக்கணும், ஃபிசிக்கல் கண்ணு குருடாகவே ஆகணும். கேட்ராக்லாம் கிடையாது, பிளைண்டாகவே ஆகணும். இந்த அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்யாத வரைக்கும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எதையாவது நம்ம அப்படியே எல்லாரும் சொல்கிறாங்க கூட்டத்தில், நம்மளும் சொல்லிக்கிட்டு குண்டா செட்டில் குதிரை ஓட்டிக்கிட்டு நம்ம அப்படியே சொல்லலாம். ப்ராக்டிஸ், அந்த லைஃப் வரணும்னா நான் ஆண்டவர் என்னை வசனத்தோடு ஆவியோடு இணைக்கும் போது ஐ மஸ்ட் பிகம் பிளைண்ட். எதுக்கு? பணம், பொருள், பாவம், மனிதர்களை நான் இருதயத்தை நான் பார்க்கணும், நீடை பார்க்கணும். இருதயத்தில் சுத்தமாக இருந்துச்சுன்னா தேவனை தரிசிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வி கேன் ஹாவ் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். தேவ பார்வை நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ தேவ பார்வை உள்ளே வந்துருச்சுன்னா இந்த காலத்தை நிதானிப்போம், ஆவியில் நிரப்பப்படுவோம். அதுக்கு வசனத்தில் நிரப்பப்பட்டால் தான் ஆவியில் நிரப்பப்படுவோம். வசனத்தை எப்பெல்லாம்? இரவுலையும் பகலையும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி சன்லைட் அண்ட் மூன்லைட். வாழ்க்கையின் இரவு பகல் நேரங்களில் வேர்டை நான் ப்ரையாரிட்டியில் வைக்க போகிறேன். அப்போது நான் பிளைண்ட் ஆக வேண்டிய இடத்துல பிளைண்ட் ஆகிடுவேன், திறக்க வேண்டிய இடத்துல திறக்கும். இந்த 2 மிராக்கிளுமே எனக்குள்ளே நடக்கும்.